రామచంద్ర నిన్ను చూడవచ్చు భగిని కర్రంబు చిలుక. பார்வதி வரா, கையில் கிளி இருக்கு. நம்ம அதில் ஒரு சிமெண்ட்டு கோலம் போடுறோம். கல்யாணம்னா நம்ம அது பொண்ணு வரணும். ஊர்லேருந்து பொண்ணு வந்தால் தான் வீடு அவன் கிளப்படும். ஆமாம், ஏன் இதெல்லாம் இப்படி இருக்குது, எடுத்து வை அப்படி இப்படின்னு உள்ளே வரும்போதே சத்தம் போட்டுட்டே வருவா. நம்ம அது மாமி சொல்லுவாள், நாளைக்கு உங்கள் தங்க ஊர்லேருந்து வரா, சேர்ந்து ஆடாதேங்கோ அப்படின்ட்டு. இவன் 365 நாள் ஆடின்னு இருக்கா. அதனால் எல்லா பார்வதி பரமேஸ்வரால் வந்துட்டா. எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்தாச்சு. ரிஷிகள் பங்குனி உத்திரத்தில் கல்யாணம். நம்ம வணங்குற எல்லா தெய்வத்துக்குமே பங்குனி உத்திரம்தான். பங்குனி மாதம் உத்திரம். பார்வதி கல்யாணம், சீதா கல்யாணம், ராதா கல்யாணம், வள்ளி கல்யாணம், ருக்மிணி கல்யாணம், ஆண்டாள் கல்யாணம். ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன் தாயாரும் ஒன்றா இருப்பா பங்குனி உத்திரத்தில் தான். இதில் வேடிக்கை, நம்ம வணங்குற எல்லா தெய்வமுமே லவ் மேரேஜ் தான். அதனால் நமக்கு காதலர் தினம்ங்கிறது பங்குனி உத்திரம் தான். புரிஞ்சதா? பிப்ரவரி 14 இல்லை. அதனால் பங்குனி உத்திரத்தன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போகணும். ஜோடி ஜோடியாக போய் பகவானை தொழணும். புரியுறதா உங்களுக்கு? அதனால தான் உத்திரம் நட்சத்திரம் ஒஸ்தி எந்த மாதமும். அதில் பங்குனி உத்திரம் ரொம்ப விசேஷம். எல்லோரும் வந்துட்டா கல்யாணத்துக்கு. ஆமாம், கையை பிடிச்சி தரப்போகிறேன், வாங்கோ, பூ போடணும், கற்பூரம் காட்டணும். நான் ஒன்றிய போகமும் யோகமும் ஒத்தாரணும். ஒருத்த வாழ்க்கையில் போகம் இருக்கும், யோகம் இருக்காது. யோகம் இருந்தால் போகம் இருக்குது. இப்போ 98 பேருக்கு யோகம் இருக்குது, போகம் இல்லை. டாக்டர் கையை பிடிச்சி, நீ 2 இட்லி சாப்பிடு, கேப்ப கூழ் குடி, அப்புறம் மாம்பழம், வாழைப்பழம், புலாப்பழம் எல்லாம் உனக்கு நைவேத்தியம்தான். அதில் சமயக்காரன் பஞ்சு மாதிரி இட்லி 10 சாப்பிடுவேன். அப்புறம் கார் நிற்கும் வாசலில். டாக்டர் என்ன சொல்கிறான், காத்தால் 5 கிலோமீட்டர், சாயந்தரம் 5 கிலோமீட்டர் நட அப்படிங்கிறான். சமயக்காரன் என்ன சொல்கிறான், நான் கார் எடுத்துன்னு போய் பாலக்காட்டில் போய் காய் வாங்கிட்டு வரேங்க. அவனுக்கு போகம், இவளுக்கு யோகம்தான் இருக்குது. இந்த ரெண்டும் சேரணும். பகவானை வேண்டிக்கோங்க. சீதா கல்யாணத்தில் யாருக்குமே வியாதி இருக்கக்கூடாது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நாராயணியத்தில் பட்டத்திரி சொல்கிறாரு, ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியம். ஆயுஸ் இருந்தால் போகாது. ஆமாம், ஆரோக்கியமாக இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், என்னவோ நம்ம பண்ண பாபத்துக்கு வியாதி வந்துடுறது. அதனால தான் பகவானை வேண்டிக்கணும். தெரிஞ்சுக்கோங்கன்னா என்ன, இந்த உலகத்தில் வாழ்ந்தவன்லாம் வாழ்ந்தவன் இல்லை, செத்து போனவன்லாம் செத்து போனவன் இல்லை. எவன் ஈந்தவனோ, எவன் கொடுக்கிறானோ தெரிஞ்சுக்கோ. நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். வாமன பெருமாளை கொண்டாடி பிரயோஜனம் இல்லை, கொடுக்கணும். இத்துவக்கும் இன்பம். என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது, இந்த யூடியூப்பில் பார்த்துருந்தா தெரியும். வருஷத்துக்கு நான் 30 ஏழை பொண்களுக்கு 30 பேர் குறையாமல் திருமங்கல்யம், கூறப்புடவை, வேஷ்டி எல்லாம் தரேன். இப்போ கூட திருவான்மியூரில் ஒருத்தர் கொடுத்துட்டு வந்துட்டேன். வேத பிராமணனுக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணுறார். திருமங்கல்யம், வெள்ளி விளக்கு. வெள்ளி விளக்கு 30,000 ரூபா. தெரிஞ்சுக்கோங்க. இப்போ மே 4 கல்யாணம், மே 14, ஜூன் 17 எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. இப்போ கல்யாணம் கழிஞ்ச முகூர்த்தம் பூரா கொடுத்தாச்சு. நான் கையில் எதையும் வச்சுக்க மாட்டேன். புரிஞ்சதா உங்களுக்கு? ஆமாம். இப்போ நான் 2 பேருக்கு தரணும். ஆவணி 31 ஒரு கல்யாணம், திருமங்கல்யம், கூறப்புடவை, வேஷ்டி, சரணம். உங்கள் அதில் ஏதாவது 1 கிராம் 2 கிராம்லாம் தங்கம் இருந்தால் கொண்டு வந்தாங்கோ. நான் முஞ்சவர்த்தி பார்ப்பான். முஞ்சவர்த்தியில் வரும்போதே போடுங்கோ.
தானம் பண்ணணும், தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு தான் ஃபோன் வருது, கொடுத்துருவேன். மகாபலி என்ன பண்ணா, ஜலபாத்திரத்தை ஆதிகாரி கையில் கொடுத்தான். வாங்கிண்டா, ஊற்ற போகிற. சுக்கராச்சாரியார் வண்டூரும் அடைச்சார். இந்த அம்மா ஜலம் விடுறா, விழல. ஏய், ஏன் நிற்கிற, விடு. நான் விட்டுருந்தா இருக்கு, தண்ணி விடலை. வாமன பெருமாள், இரு அவசரப்படாதே. எல்லாரும் இன்னைக்கு என்னோ லேசர் மெத்தடில் கண் ஆப்ரேஷனுங்கிறான். அன்றைக்கி அவர் கிராசர் மெத்தடில் லேசாக பண்ணார். தர்பையை வச்சுருக்கார், இப்படி எடுத்தார். சுக்கராச்சாரியார் கண்ணை ஒரு குத்தினர். முசாமி தீட்சர் கீர்த்தனையில் சொல்கிறார், கேசவன் கிருபையில் ஒரு கண் புழைச்சதான், ஒரு கண்ணை தானே குத்தினார். கேசவ கடாட்சைக நேத்திரம் கிரீட்டதரம் தவளகாத்திரம் ஸ்ரீசூக்ர பகவந்தம். கையில் தண்ணி பட்டது, தட அளந்தார். கயம் தரும் நரும்புனல் கையில் தீண்டலும். பெத்தவாள்லாம் கேலி பண்ணாலாம், குட்டையா வந்திருக்கான் குழந்தைன்னு. தட அளந்தாராம். பெத்தவாள்லாம் சந்தோஷப்படுற மாதிரி. பெருமாளோட இடது கால் பிரம்மலோகம் போச்சான். பிரம்மா ஜலபாத்திரத்தை எடுத்து அப்போ அபிஷேகம் பண்ணான். அப்போ உற்பத்தியானது தான் கங்கை. அந்த கங்கையை ருத்ரன் தலையில தாங்கினான். அதனால தான் சிவமானான், சுத்தமானான். இந்த கங்கை ஏன் கெடாம இருக்கு? மும்மூர்த்தியோட சம்பந்தம். பெருமாள் திருவடி, பிரம்மாவோட கை, சிவனோட தலை. புரிஞ்சுதா? இன்னைக்கு அதனால தான் கங்கா ஜலம் கெடாம இருக்கு. 3வது அடிக்கு எங்க போவேன்னர். அவன் மகாபலி புள்ள கத்தினான், நமிச்சி. ஏய் மாயோனே, வந்த உருவத்தில் அளக்காமல் ஏன் இந்த உருவத்தில் அளந்தாய்? அவன் பழையபடி வந்தார் பாமனா. அவன் கேள்வி கேட்டேன்னா, நான் தான். உங்க அப்பா செஞ்சது என்னடா தானமா? இல்லடா, பதவியை விரும்பி செஞ்சது. தெரிஞ்சுக்கோ. எட்டி உதைச்சார். உங்களுக்கு இப்போ சந்தேகம் வரும், பெருமாள் ஏமாத்திட்டாருன்னு. அப்படி சந்தேகப்பட்டு கும்பிடாதே ஓணம் பண்டிகை. ஆமாம், சந்தேகத்தை கிளாரிஃபை பண்ணிக்கோ. நான் முதல்ல ஒரு விளக்கம் சொன்னேன். பெருமாள் ஆலமரத்து விதை மாதிரி வந்தான்னு. வேதநாயகன் வேத வித்தா வந்தான். இப்போ யாராவது நல்ல வேதம் படித்தவா இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? வேத வித்து, அப்படி தானே சொல்லுவோம். இப்போ ரொம்ப பேர் வேதத்தையே வித்துன்னு வித்துடுறான். அவன் வேத வித்து இல்லை, வேத வித்தா இருக்கணும். அவன் வேதநாயகன் வேத வித்தா வந்தான். நல்லா கேளு. இவன் வேதம் சொல்லி யாகம் பண்ணின அந்த வேத தீர்த்தத்தை விட்டான். உங்களை கேள்வி கேட்கிறேன், விதை மேல ஜலம் விட்டா வளரத்தானே வளரும். புரிஞ்சத? இந்திரன்கிற பக்தன் கண்ணீர் விட்டான், அவன் குட்டையா போனான். மகாபலிங்கிற பக்தன் தண்ணீர் விட்டான், நெட்டையா போனான். இப்போ பெருமாளை குட்டையாக்கினவன் பக்தனா, பெருமாளையே வளர்த்தவன் பக்தனா? மகாபலி தானே பக்தன். அன்று உலகம் அளந்தாய். ஆண்டாள் கேட்டுக்கோங்க, திருப்பாவையில் 3 பாட்டில் எழுதுகிறான் இந்த வாமனாவதாரத்தை. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி, அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்று, அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகளந்த. உத்தமன்னா ஏன் உத்தமன்னா?
இன்னொருத்தனை அழித்து தான் சௌக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறவன் அதமாதமன். தான் மட்டும் சௌக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறவன் அதமன். தானும் வாழணும் பிறரும் வாழணும் நினைக்கிறவன் மத்தியமன். தன்னை அழிச்சுண்டாவது இன்னொருத்தர் சௌக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறவன் தான் உத்தமன். பார்க்கடலில் சௌக்கியமாக இருக்கிறவர் யாச்சகம் பண்ணர். நீங்கள் யாச்சகம் பண்ணி பாருங்கோ, அப்போ தான் தெரியும். என் கூட உஞ்சவர்த்தி வாங்க, அப்போ தான் தெரியும். ஹரி நாராயணன். லஜ்ஜையை போட்டு கஜ்ஜையை கட்டுன்னா. ஆமாம், லஜ்ஜப்படக்கூடாது. தெரிஞ்சுக்கோ. இப்போ நான் 30 பேருக்கு கொடுக்குறேன்னு எப்படி கொடுப்பேன்?